தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பேராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. மாதத்தின் தலை வெள்ளிக்கிழமை இயேசுவின் மதுரமான திரு இருதயத்திற்கு ஒப்புக்கொடுக்கப்பட்ட நாள். இயேசுவின் திரு இருதயத்திற்கு நமது குடும்பங்களை ஒப்புக்கொடுத்து மன்றாடுவோம். இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றி எறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களிலுள்ள சகலரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்பொழுதும் எப்பொழுதும் உமது திரு இருதய நிழலில் நாங்கள் இளைப்பாறச் செய்தருளும். தவறி எங்களில் யாராவது உமது திரு இருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கிருபை செய்தருளும். இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பியருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாயிருக்க தயபுரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டில் தேவரீர் தாமே கண்விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. இந்த பங்கில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம். அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய இதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்தருளும். வாழும் காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண நேரத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறை முறையாய் உமது அன்பில் வாழ்ந்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை செய்தருளும். ஆமேன். இன்றைய நற்செய்தி லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தை. உங்களுக்கு செவி சாய்ப்பவர் எனக்கு செவி சாய்க்கிறார். உங்களை புறக்கணிப்பவர் என்னையும் புறக்கணிக்கிறார். என்னை புறக்கணிப்பவர் என்னை அனுப்பியவரையே புறக்கணிக்கிறார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதர் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: யாரும் பாவத்தில் மீண்டும் மீண்டும் விழுந்து விட்டார்கள் என்று துக்கப்பட வேண்டாம். ஏனென்றால் மன்னிப்பு கல்லறையிலிருந்து எழுந்திருக்கிறது. புனித ஜான் கிறிசோஸ்டம். மனிதன் கடவுளுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவை ஆன்மாக்களை மாற்ற உதவுவதே என்பதை அறிந்து கொள்ளுங்கள். லீமாவின் புனித ரோஜா. பாவத்தை தவிர ஒரு ஆன்மாவிற்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய தீமை கவலை. கடவுள் உங்களை ஜெபிக்க கட்டளையிடுகிறார், ஆனால் அவர் உங்களை கவலைப்படுவதை தடை செய்கிறார். புனித பிரான்சிஸ் தி சேல்ஸ். இறைவன் என்னிடம், என் மகளே, உன் துன்பத்தின் மூலம் நீ என்னை மிகவும் மகிழ்விக்கிறாய். உன் உடல் மற்றும் மன துன்பங்களில் என் மகளே, உயிரினங்களிடமிருந்து அனுதாபத்தை தேடாதே. உன் துன்பத்தின் நறுமணம் தூய்மையாகவும் கலப்படமற்றதாகவும் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உயிரினங்களிடமிருந்து மட்டுமல்ல, உன்னிடமிருந்தும் நீ உன்னை பிரித்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என் மகளே, துன்பத்தை நீ எவ்வளவு அதிகமாக நேசிக்கிறாயோ அவ்வளவு அதிகமாக என் மீதான அன்பு தூய்மையாக இருக்கும். புனித மரியா ஃபாஸ்டினா கோவால்கோ என் ஆன்மாவின் தெய்வீக கருணை என்ற புத்தகத்திலிருந்து எடுக்கப்படுகிறது. ஜெபிப்போமாக. எங்கள் அரணும் கோட்டையும் பாதுகாப்புமான இறைவா, உம்மை போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். உம்மையே பற்றி பிடித்து கொள்கிறோம். துன்ப நேரத்தில் ஆண்டவரை உறுதியாக பற்றிக்கொள் என்று சீராக்கு புத்தகம் 2ஆவது அதிகாரம் 2வது வசனத்தில் நாங்கள் வாசிப்பதைப் போல எங்களது இன்றைய சூழலில் உம்மையே நாங்கள் சிக்கன பிடித்து கொள்கிறோம். சூசன்னா என்ற தெய்வ பயத்திலே தன்னை பழக்கிய அழகிய மகளை தந்திரமாய் திட்டமிட்டு அசிங்கப்படுத்தவும் அவமானப்படுத்தவும் அவளை கொல்லவும் நினைத்த முதியவர்களின் சதியில் வீழ்ந்து பாவத்தில் வீழ்ந்து அழியாதபடி உமது அருட்கரம் இறைவாக்கினர் தானியேல் வழியாக அற்புதமாக மீட்டது போல இன்று எங்களை திட்டமிட்டு சதி செய்து வீழ்த்த நினைப்போரின் கரங்களிலிருந்து எங்களை தப்புவித்து பெருமைப்படுத்துவீராக. எங்களுக்கு எதிராக, எம் குடும்பத்திற்கு எதிராக, பொருளாதாரத்திற்கு எதிராக, குழந்தைகளின் பாதுகாப்புக்கு எதிராக செய்யப்படும் அனைத்து சதித்திட்டங்களையும் இன்று நீர் முறியடிப்பீராக. நாங்கள் எந்த இடத்தில் வீழ்ந்தோமோ, அவமானப்பட்டோமோ, வேண்டாம் என்று தூக்கி எறியப்பட்டோமோ, பிறரால் ஏமாற்றப்பட்டு நம்பிக்கை துரோகத்திற்கு ஆளானோமோ, பொய் வழக்குகளால் நீதிமன்றங்களில் நிறுத்தப்பட்டோமோ, அந்த இடத்திலேயே எங்களை மீண்டும் நிலைநிறுத்துவீராக. நீதியை எங்களுக்கு பெற்றுத்தருவீராக. நேர்மையில் எங்களை நிலைநிறுத்துவீராக. எங்களுடைய வாழ்வை மீண்டும் கட்டி எழுப்புவீராக.
நாங்கள் வீழ்ந்த இடத்திலேயே எங்களை மீண்டும் தலை நிமிர வைப்பவரே, எங்களை உயர்த்தி பெருமைப்படுத்துபவரே, தீயோர்களின் கண்களுக்கு முன்பாக அற்புதமாக எங்களை மீட்பவரே, உம்மையே எங்கள் கண்கள் இன்று நோக்கி காத்து கொண்டிருக்கின்றன. எமது அழுகையின் கண்ணீரை மகிழ்ச்சியின் தைலத்தால் நிரப்புவீராக. இயேசுவின் மதுரமான திரு இருதயத்தை நினைத்து அன்பு செய்ய ஒப்புக்கொடுக்கும் எங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள ஆன்மீக நலத்தையும் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் என்றும் உறுதி செய்ய அவர்களுக்கு நிறைவான வாழ்வு கிடைக்க இன்று உமது இறையருளை எங்கள் மீது பொழிவீராக. ஆமென். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர் அன்பு தீயால் பற்றி எறிய வைப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் இரட்சணியமாயிரும். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே எங்கள் மீது இரக்கமாயிரும். தந்தை, மகன், தூய் ஆவியின் பேராலே ஆமென்.